எங்கெங்கெல்லாம் நம்ம ஊட்டி நீலகிரி மாவட்டம் முழுக்க இருக்குங்கண்ணா. கொடைக்கானல்ல மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்துலயுமே இருக்குதுங்கண்ணா. ஒரு நாளைக்கு எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க? எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனால் நாங்கள் ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ இப்படி தாங்கண்ணா நாங்கள் தயார் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு கடைகளுக்கும் கொண்டு போய் அண்ணா 5 கிலோ வாங்கிக்கோங்க 2 கிலோ வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் விற்பனை பண்ணுவாங்கண்ணா. நீங்களே லோக்கல் சேல்ஸ் பண்ணுங்க? லோக்கல் சேல்ஸ் நாங்கள் பண்ணுவாங்கண்ணா. அந்த கடைக்காரங்க வாங்கி அவங்க ஒரு சின்ன லாபம் வச்சு விற்குவாங்க. இது என்ன? ஆனால் இதுவும் அதே சாக்லேட் தாங்க. சாக்லேட். ஆனால் வர்க்கி கொண்டு வந்துருக்குறாங்கண்ணா. இது என்ன? இது வர்க்கி நீங்க அசோசியேஷன் மூலமா தயார் பண்றீங்களா? ஆனா அசோசியேஷன் இல்லைங்கண்ணா. எல்லாருமே வந்து குடிசை தொழில்ன்றதுனால இன்னும் வந்து அசோசியேஷன் எதுவும் பண்ணல. ஆனா எல்லாம் டேஸ்ட் பண்ணல. அது சாக்லேட் ஹோம்மேட் சாக்லேட். இது வந்து ஹோம்மேட் சாக்லேட் வீட்டு தயாரிப்பு. இதுவும் வீட்டு தயாரிப்பு தாங்கண்ணா. வர்க்கிங்கண்ணா. வர்க்கி இதுவும் அந்த நீங்க எல்லாம் இதுல சேர்ந்து சாக்லேட் தயார் பண்றீங்கன்னா வர்க்கி தயார் பண்றாங்களா இல்ல வேற? இல்லங்கண்ணா, இது வந்துட்டு அவங்களோட வீட்டுல சின்ன சின்ன அடுப்பு இருக்குங்கண்ணா. அந்த அடுப்புல வந்து 5 கிலோ 10 கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்கண்ணா. பிராண்டு கிடையாது? பிராண்டட் கிடையாதுங்கண்ணா. அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை புவிசார் குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னா ஆன்லைன்ல வியாபாரம் பண்றதுக்கு. ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கிலோ சாக்லேட் உற்பத்தி பண்ணுவீங்க? ஆனா பொறுத்து இருக்குங்கண்ணா. டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்ப வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா. எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்கண்ணா இருக்கு. இது எத்தனை ஆண்டு காலமா இது வந்து இந்த தொழில் ஈடுபட்டு இருக்கு சாக்லேட் தயார் பண்ணி? நாங்க ஒரு 25 வருஷத்துக்கு மேல இதுல 25 வருஷம் 1/4 கிலோ 1/2 கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்ப 5 கிலோ 10 கிலோ அளவுக்குலாம் வந்து படிப்படியே உயர்ந்திருக்குது. அப்படின்னா ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படி வந்து உயர்ந்து. ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட்? அதான் ஒவ்வொரு வீட்லயுமே ஒரு 5 கிலோ 6 கிலோ 5 கிலோ எவ்வளவு எல்லாம் சேர்ந்து எவ்வளவு வந்து எத்தனை கிலோ உற்பத்தி பண்ணுவீங்க? ஒரு 2000 கிலோக்கு மேல உற்பத்தி ஆகும் நாளைக்கு. 2000 கிலோ நீலகிரி பொறுத்த அளவுக்கு. நீலகிரி ஆமா, எல்லாம் விற்பனை ஆயிருது. விற்பனைனாக்கா டூரிஸ்ட் வந்தா மட்டும் தாங்கண்ணா விற்பனை. அந்த இ பாஸ் ரத்து பண்ணா மட்டும் தாங்கண்ணா. அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இ பாஸ் ரத்து பண்ணி கொடுக்கணும். நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, அது நீதிமன்றத்தை நாடி தான் நாம வந்து வாதாடி அதுக்கு விதிவிலக்கு பெறணும். பார்க்கலாம். இது எவ்வளவு தயார் பண்றீங்க? அது அவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ. மொத்தமா எத்தனை கிலோ தயார் பண்ணுங்க? வரைக்கும் வந்துட்டு ஒரு 3000 கிலோ வரைக்கும் போகும். ஏன்னா அது வந்து டீ காஃபில தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வீட்டுல இதுல சைஸ் மட்டும் தாங்க வித்தியாசம். மசாலா வரைக்கும் இதுதான் ஷேப் தான். ஏன்னா ஒரே இதுதான். இது வந்து இந்த மசாலா வரைக்கும்ன்றத ஒன்று தயார் பண்ணிருக்காங்க. ஓகே, தனியா. இது ஒரு என்ன விலை ஒரு கப்பு? இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்து 120 ரூபான்னு. இந்த கப்பு என்ன விலை? இந்த கப்ல இன்னும் நாங்க பேக் பண்ணலன்னா அது அண்ணாங்க வந்ததுனால இது 1/2 கிலோ வருமா? 1 கிலோ வருமா? 1/2 கிலோ வராதுண்ணா. ஒரு 400 கிராம் வரும். 400 கிராம் வரும். தம்பி இந்தா இது ஒண்ணு வாங்கு. இந்த இதெல்லாம் பிடிச்சிக்கோ. மூடுறதுக்கு இல்லையே. ஆனா அதை நாங்க பேக் பண்ணி தரோம். இதெல்லாம் பேக் பண்ணி தான் மூடி கொடு. ரெண்டையும் மூடி கொடு. இது 2 இருந்தா போதும். இதுல ஒண்ணு பேக் பண்ணு. இது பேக் பண்ணிருக்கு. இது எவ்வளவு ஆகுது? வாங்கிக்கிறேன். இல்ல என்ன விலையாகுது? 240 ரூபா. 240 ரூபா ஆகுது. ஒரு கிலோ என்ன விலைமா? அது எவ்வளவு? அது ஒரு கப்பு? ஆனா ஒரு கப்பு வந்துட்டு 120 ரூபா வரும். 120 ரூபா வரும். 1000 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் போட்டு கொடுமா? அதை கூட போதும். இதெல்லாம் ஒண்ணு போதும். அது பேக் பண்ணி போதும். ஆனா இந்த சாக்லேட் வந்து எல்லாரோட வீட்டுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இது அன்போட அண்ணாங்க நீங்க வாங்கிக்கணும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. சரி, போடுங்க. ஆனா அது மட்டும் எத்தனை கிலோ வரும்? ஆனா இது ஒரு கிலோ வரும். 1 கிலோ என்ன விலை வருது? அது ஒரு 600 ரூபா வருங்க. ஒரு 1000 ரூபா. எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா சரி எல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்க இருந்து வருது பாவம். நீங்க எல்லாம் மத்திட்டு வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும். ஆமாங்கண்ணா. ரா மெட்டீரியல் வாங்கி தானே அதை உற்பத்தி பண்ணுவாங்க. ரா மெட்டீரியல் வாங்கி தான் பண்றோங்கண்ணா. ஆனா மத்திய அரசு வந்து 18% இருந்து எங்களுடைய 5% பண்ணிருக்காங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டிருக்குங்கண்ணா. இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா நாங்க எங்களோட சார்பை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கண்ணா. ஏப்பா நீ இந்த வந்து அப்படி நீங்க வாமா இந்த வந்து எடுங்க. இது வந்து கடன் உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளோம். அதில் என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது அதை பார்க்கலாம். சிறுதொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இல சிறுதொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு
உங்களை நாடி உங்களோட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்யறோம்.